பல ரகசியங்கள் ஜோதிடத்தில் சொல்லப்படாத ரகசியங்கள், இன்னும் சொல்ல போனால் கண்டறியாத பல ரகசியங்கள் ஏராளம் கொட்டி கிடக்கின்றன. ஆனால் நாம் உள்ளே சென்று லாவகமாக நாம் அதை கையாண்டால் மட்டுமே அந்த ரகசியங்கள் நமக்கு கிடைக்கின்றன. மனிதகுலம் கண்டறியாத பல்வேறு விஞ்ஞான ரகசியங்கள், மெஞ்ஞான ரகசியங்கள் எல்லாம் ஏராளம் இருக்கின்றன. இன்னும் விஞ்ஞானம் கண்டறியாத பல மெஞ்ஞான ரகசியங்கள் எல்லாம் இந்த ஜோதிடத்தின் மூலமாக கண்டறிய முடியும். ஒரு மிகப்பெரிய பேரு, இறைவன் கொடுத்த கொடை. நான் தினசரி இறைவனுக்கு நன்றி செலுத்திக் கொண்டே இருக்கிறேன். நல்ல வேளை எம்மை இந்த ஜோதிடத்தின் பால் ஈர்த்து, இந்த ஜோதிடத்தின் பால் தொடர்ந்து ஈடுபட வைத்ததற்காக இறைவனுக்கு கண்ணீர் தழும்ப தினசரி நன்றி கூறிக்கொண்டே இருக்கிறேன். காரணம் என்னவென்றால், எம் உடலில் இருக்கின்ற கோள்கள் நான் ஜோதிடத்திற்கு வரவில்லை என்றால் எம்மை பாழ்படுத்தியிருக்கோம். அப்போ ஒவ்வொருவரும் ஜோதிடத்துக்கு வரும்போது, ஜோதிடத்தை தன்பால் ஈர்த்து கொண்டு ஜோதிடத்தோடு பயணப்படும் போது நம்முடைய உடல், மனம், ஆத்மா இவை அனைத்தும் தூய்மை அடைவதை நம் அனுபவத்தில் படிப்படியாக பார்க்க முடியும். மிகவும் ஆழமான, விசாலமான ஒரு நல்ல குரு மட்டும் உங்களுக்கு கிடைச்சிட்டாங்கன்னா இன்னும் மேம்பட்ட தன்மையோடு இதில் நீங்கள் பயணப்பட முடியும். எனவே இந்த ஜோதிடத்தில் ஆழமாக நம்மை ஈடுபட வைத்ததற்காக எங்கும் நிறைந்திருக்கின்ற அந்த இயற்கைக்கு, இறைவனுக்கு நாம் நன்றி கூறிக்கொண்டே இருக்க வேண்டும். நாம ராகு, கேது, சனி போன்றவர்கள் தான் நமக்கு வில்லன். அவர்கள்தான் நம்மை கடுமையாக பாடுபடுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று பரிகார ஸ்தலங்களுக்கு தேடி ஓடிக்கொண்டே இருக்கிறோம். உண்மையில் நம்முடைய வில்லன் நம்முடைய புத்தி, புத்தியில் உறைந்திருக்கின்ற கர்மா. இதைத்தான் கர்ம ஜோதிடத்துல ஹைலைட் பண்ணிட்டு இருக்கிறோம். மேல்மனம், ஆழ்மனம், மறைமனம் என்ற ஒரு மூன்றையும் நாம் ஜோதிடத்தின் கூற்றுப்படி அதை இணைத்து தீவிரமான தொந்தரவுகளை, நாள்பட்ட தொந்தரவுகளை ஆழ்மனமோ மேல்மனமோ நிச்சயமாக தருவதில்லை. அந்த மறைமனம் தான் நமக்கு தந்து கொண்டிருக்கிறது. அந்த மறைமனதிற்குரியவன் யார் என்று பார்த்தால் புதன் தான், புத்திகாரகன் புதன் தான். அப்ப ஜோதிடத்தின் பால் நாம் தொடர்பு கொள்ளும் போது நம்முடைய புதன் குருவோடு தொடர்புடையவனாக மாறுகிறான். எப்பொழுது புதன் குருவோடு தொடர்புடையவனாக மாறுகிறானோ அப்பொழுதே நம்முடைய பல ஜென்மங்களாக, இன்னும் சொல்ல போனால் நம்முடைய மூதாதையர்களை எல்லாம், அவர்கள் எல்லாம் சேர்த்து வைத்த கர்மாக்கள் கரைய துவங்குகின்றன. இது அனுபவத்துல நாம் பார்த்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு டிஎன்ஏ அப்படின்லாம் பேசிட்டு இருக்கிறோம், ஜெனட்டிக் டிசார்டர் அப்படின்லாம் பேசிட்டு இருக்கிறோம் அறிவியல்ல. இப்ப இதனுடைய மூல கரு கர்ம ஜோதிடத்துல இப்பொழுது நாம் அதை விரிவாக இப்பொழுது துவக்கி நடத்தி கொண்டிருக்கிறோம்.